ஹலோ கைஸ், நம்ம சேனலில் இப்போ ரீசன்ட் டைமில் அதிகம் வந்த மெசேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடெக்டிவ் கோனன் மூவியை வந்து ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக 1997 ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் கோனனோட ஃபர்ஸ்ட் மூவியான த டைம் பாம்ப்டு ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்கிற மூவியை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரோகாவா எஸ்டேட்டை காட்டுறாங்க. உள்ளே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே, மோரிசன், ரான், கானன் எல்லாருமே இருக்காங்க. சோ உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இறந்து கிடக்கிற இவரோட பேர் வந்து குரோகாவா டைச்சு. இவர் வந்து குரோகாவா கிளினிக்கோட டைரக்டரா இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிக்கு இருக்கும் பொழுது யாரோ வந்து கீழே இருக்க இந்த பிரான்சிஸ் சிலையை வச்சு தலையிலே அடிச்சு இவரை கொலை பண்ணி இருந்திருக்கணும். அப்ப குரோகாவா வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு இருக்க குழப்பம் என்னன்னா, இவர் கடைசியாக யூஸ் பண்ண இந்த கம்ப்யூட்டரில் JUN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டையிங் மெசேஜை டைப் பண்ணியிருக்காரு. அதுக்கான அர்த்தம் தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம மோரிசன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மேன்ஷனில் இருக்க இந்த 3 பேர் மேலே தான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கானன் வந்து ஓ மோரிசன் திடீர்னு அறிவாளி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோரிசன் வந்து முதலாவதா குரோகா மினாக்கி, இவங்க வந்து குரோகாவாவோட செகண்ட் ஒய்ஃப். ரெண்டாவது குரோகாவா டைச்சுகே, இவர் வந்து குரோகாவாவோட மூத்த பையன். இவர் வந்து இன்டர்நேஷனல் மெடிசனோட டாக்டராக இருந்திருக்காரு. மூணாவது நாகாசாவா மனாமி, இவங்க வந்து ஹவுஸ் மேடாக இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் யாரோ இந்த மர்டரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சொல்லுங்க மோரிசன், யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்கிறப்ப அது வேற யாரும் கிடையாது, குரோகாவாவோட செகண்ட் ஒய்ஃப் மினாக்கி தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ உடனே அந்த லேடி வந்து நீங்க ஒன்றும் எந்த விதமான எவிடன்ஸ் இல்லாம பழி போடாதீங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம மோரிசன் வந்து நான் ஒன்றும் பழி போடலை, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அவர் டைப் பண்ணி வச்சிருக்க லெட்டர் JUN, அதாவது வந்து மாசத்துக்கு குறிக்கும். ஸோ ஜூனோட இன்னொரு மீனிங் தான் உங்க நேம்ல இருக்க பாதி நேமான மின்னா. ஸோ மின்னான்றதுக்கு மீனிங் வந்து ஜூன், அதை மீன் பண்ணி தான் அதை போட்டிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்படி அவர் மீன் பண்ணியிருந்தாருன்னா அவர் நேராக அவங்களோட நேமே எழுதியிருக்கலாமே, எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து பயங்கரமா பல்பு வாங்கிறாரு. அதே சமயம் நம்ம கானன் வந்து நான் கூட திடீர்னு புத்திசாலியாக மாறிட்டோரோன்னு ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கானன் வந்து வேற வழி இல்லை, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி உண்மையை வெளியே கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாட்ச் மூலியமாக நம்ம மோரிசனோட கழுத்துலேயே அடித்து அங்கேயே மயக்கமோட வச்சுட்டு உண்மையை ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன். இந்த கொலையை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்டர் மெக்ரே, நீங்கள் டெட் பாடி கையில் இருக்க அந்த பிளட்டை வந்து கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த கீபோர்டில் எங்கெங்கெல்லாம் பிளட் ஸ்டெயின் இருக்குன்னு கொஞ்சம் நோட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அந்த கீபோர்டில் இருக்க லெட்டரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது கீ மூ ரோ, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த கேப்ஸ் லாக்லேயும் வந்து பிளட் ஸ்டெயின் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு முதல் அடி அடிக்கும் பொழுது அவர் வந்து டைப் பண்ணியிருந்திருக்கணும். ரெண்டாவது அடி அடிக்கும் பொழுது அவர் நிலை தடுமாறி அந்த கீபோர்டையும் இழுத்துட்டு கீழே விழுந்துருக்கணும். அப்போ தான் தெரியத்தனமாக அந்த கேப்ஸ் லாக் மேலே அவரோட விரல் பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த சிஸ்டமில் இருக்க கனா மோடை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த லெட்டருக்கான மீனிங் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப அதை ஆன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நேம் வந்து மனாமி அப்படின்னு சொல்லிட்டு வருது. சொன்ன எல்லாரும் வந்து ஹவுஸ் மேடை நோக்கி பார்த்துக்கிருக்காங்க. ஸோ உடனே நம்ம கானன் வந்து இந்த கொலையை பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மனாமின்ற லேடி வந்து ஓ நீங்கள் எதுவும் ஜோக் பண்ணலையே, அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ப்ரூஃப் உங்கள் ஸ்லிப்பரை கலட்டினீங்கன்னா உங்களுக்கே விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் இந்த கொலை பண்ணுறப்ப உங்களோட செப்பலை தனியாக கழட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்க, சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. அந்த சமயத்தில் தான் நீங்கள் அந்த சிலை எடுத்து அவரோட தலையில் அடிக்கும் பொழுது ரத்தம் வெளியில் தெரிச்சிருக்கு. நீங்கள் உங்களோட கால் கட்ட வரல அழுத்தின தடையும் கூட இன்னும் அந்த பிளட் ஸ்டெயினில் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மனாமி வந்து தன்னோட காலை வந்து தூக்கி பார்க்குறா. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானன் சொன்ன மாதிரி அந்த பிளட் ஸ்டெயின் இருக்கு. அதே சமயம் எல்லாரும் நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ உடனே மனாமி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டை வந்து இந்த குரோகாவா டைச்சு வந்து கொலை பண்ணிட்டான், அதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம குரோகாவா டைச்சுகே வந்து என்ன இப்படி சொல்லிட்டீங்க, என்னோட அப்பா தானே உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணது அப்படின்னு சொல்றப்ப அவர் பண்ணாரு, ஆனால் அவர் ட்ரிங்க் பண்ணி பண்ணனால தான் என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, இதுக்கு காரணம் உங்க அப்பாவோட அஜாக்கிரதை தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அந்த மனாமியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் 26 நம்ம ப்ரொஃபஸர் ஆகாஷாவோட ஹவுஸில் வந்து நம்ம கானன் வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு லெட்டராக பார்த்துக்கிருக்கான். எல்லா லெட்டரும் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் வந்திருக்கு, எனக்கு எந்த விதமான லெட்டரும் வரலையே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஆகாஷா வந்து உங்கள் அப்பா வந்து லாஸ்ட் வால்யூம் எழுதிக்கிருக்காரு, அதாவது அந்த நைட் பேரனை பற்றி, அது ரொம்ப ஃபேமஸான புக்கு, அமெரிக்காவில் பயங்கர விற்பனையில் இருக்கான் அந்த புக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா வந்து ஸ்காட்லாண்டில் தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க, ஊர் ஊராக சுற்றுறாங்க போல அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கானன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரொஃபஸர்,
சார் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து ஒரு முக்கியமான இன்வென்ஷன் பண்ணுறேன், இது ஒரு பூச்சி மாதிரி இருக்கும், இதனால பறக்கக்கூடியது ஏரோப்ளைன் மாதிரியே, இது மட்டும் கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சுன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பெரிய பில்லியனர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னே கானன் வந்து இவர் பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டராக பார்த்துக்கிருக்கான். எனக்கு இன்னும் ஒரு லெட்டர் கூட வரல, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கு இருக்கும் பொழுது மொரியா டேஜி அப்படின்னு சொல்கிற ஒரு லெட்டரை வந்து பார்க்குறான். அது ஒரு இன்விடேஷனாக இருக்குது. மதியம் எங்கள் வீட்டோட பேக்யார்டில் வந்து டீ பார்ட்டி இருக்குது, 29 ஏப்ரல் 3:30 மணிக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. உடனே நம்ம கானன் வந்து ப்ரொஃபஸர் இந்த மொரியா டேஜி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இப்படி சொல்லிட்டு, அவர் ரொம்ப ஃபேமஸான ஆர்கிடெக்சர், அந்த டொடோ யூனிவர்சிட்டியை வந்து அவர் தான் கட்டினாரு, அது மட்டும் கிடையாது ஜப்பான்லேயே அவர் மிகச்சிறந்த ஆள், ரொம்ப ஃபேமஸான ஆள், உனக்கு கூட நல்லா தெரியுமே ஆனால் மறந்துட்டியா, பெரும்பாலும் இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை தான் மீட் பண்ணுவாங்க, ஆனால் உன்னைய மாதிரி ஜீனியஸை மீட் பண்ணுறாங்களே, ஏன் நான் கூட ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ப்ரொஃபஸர் ஆகாஷா இவ்வளோ நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பூச்சி இன்வென்ஷன் வந்து உடஞ்சு போயிடுது. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானன் வந்து அவனோட சினிச்சி வாய்ஸில் நம்ம ரான்ட்ட வந்து பேசிக்கிருக்கான். ஸோ உடனே அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொரியா டேஜின்றவர் பார்ட்டிக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு, என்னால் வர முடியாது, நான் ஒரு முக்கியமான கேஸில் இருக்கேன், ஸோ நீ உங்கள் அப்பா அப்புறம் கானன் ஒரு சின்ன பையன் இருப்பானே அவனையும் கூட்டிட்டு அங்கே போயிடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம ரான் வந்து நான் போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன், நீ கண்டிப்பாக May 3 வந்து என் கூட ஒரு மூவிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப மூவிக்கா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் விடு, உனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லு, ரெட்டா ப்ளூவா அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ரெட்டு அப்படின்னு சொல்கிறப்ப ஓ ரெட்டா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு ரெட்டு பிடிக்குன்னு எனக்கு தெரியும் ரான் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதே சமயம் கானன் நடந்து வந்து இருக்கும் பொழுது அப்படி என்ன இம்பார்ட்டண்டான டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிச்சுட்டே வந்து இருக்கான். எனக்கு தெரிஞ்சு May 4 வந்து ஷெர்லாக் ஹோம்ஸும் மொரியாடிட்டியும் ரிச் அண்ட் லேக் அருவியிலிருந்து கீழே விழுவாங்க, அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை பார்க்குறான். அங்கே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து நின்றுக்கு இருக்காரு. கானன் என்ன இந்த சைடு போய்க்கிருக்க, இதோ இவர் தான் எங்கள் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு புதுசாக வந்திருக்காளே, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு, இவரோட பேர் தான் சிடா டோரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சொன்னே அவர் வந்து கானன் அவனோட பேர், உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நீ பெரிய புத்திசாலியாமே தம்பி அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து சரி கோல்டன் வீக்கை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நைட்டு வந்து நம்ம கானன், மோரிசன், ரான் எல்லாரும் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ உடனே நம்ம ரான்ட்ட வந்து நம்ம கானன் கேட்டுறான் May 4 என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சினிச்சியோட பர்த்டே. ஸோ 3ஆம் தேதி வந்து மூவிக்கு வந்து மிட் நைட்டுக்கு நான் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன், அது ஒரு சர்ப்ரைஸான கிஃப்டாக அவனுக்கு இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம சினிச்சிக்கு வந்து நான் ரெட் போலோ ஷர்ட் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கானன் வந்து ஐயே என்னோட பர்த்டேயை நான் எப்படி மறந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசன் வந்து அப்படி என்ன மூவிக்கு நீ போகிற அப்படின்னு சொல்கிறப்ப த லெஜண்ட் ஆஃப் த ரெட் த்ரெட் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசனும் கானனும் வந்து என்னது ரெட் த்ரெட்டா அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து ஆமாம் அது வந்து ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இருக்க கனெக்டை பற்றி சொல்கிற ஒரு ரொமான்டிக் மூவி அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ உடனே நம்ம கானன் வந்து நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். உடனே ரான் வந்து நான் இந்த பிளேஸில் தான் வந்து ஷர்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டிக்கிருக்கா. அதே சமயம் நம்ம மோரிசன் வந்து நீ அங்கே போகக்கூடாது, நைட்டு ஒரு பையனோட இருட்டான இடத்துல இருப்பியா அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா அவனை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனோட பர்த்டேயை நான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரான் வந்து அப்பா நம்ம வந்து நாளைக்கு மொரியா டேஜியோட இன்விடேஷன் பார்ட்டி இருக்குது நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப சினிச்சி தான் இந்த மாதிரி பார்ட்டி இன்விடேஷனை வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கானன் வந்து அவர் ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்சர், எனக்கு அவரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து அதை வாங்கி பார்க்குறாரு. அவரா சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் காரில் வந்து எல்லாருமே வந்து நம்ம மொரியா டேஜியோட வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது, எல்லாருமே அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிருக்காங்க. ஸோ நம்ம மோரிசன் வந்து எனக்கு தெரிஞ்சு 17வது செஞ்சுரியில் இங்கிலீஷ் ஸ்டைலில் வந்து இந்த ஆர்கிடெக்டை வந்து பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து அப்பா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிருக்கான். ஸோ உடனே நம்ம மோரிசன் வந்து மொரியா வந்து இங்கிலாந்தில் தான் வாழ்ந்து வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் அங்கே இருக்க ஹை ஸ்கூல்லேயே படித்தார், கடைசியில் அவர் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்டில் ஸ்பெஷலிஸ்டாக கூட ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கானன் எட்டி பார்க்கும்பொழுது நம்ம மோரிசன் வந்து கையில் ஒரு பிட் அடித்து அதை தான் பார்த்து அவர் சொல்லிக்கிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொரியா டேஜி அங்கே வந்துடுறாரு. உடனே ரான் வந்து சினிச்சி தான் இந்த இன்விடேஷனை கொடுத்து இங்கே அனுப்பி வச்சான் சார் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கானன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவரும் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் தான், இவரோட பேர் தான் மோரி கொகாரு அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கியா நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் டு மீட் யூ சார் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டு போகிறாரு. அவங்க வீட்டு கார்டனில் இருக்க பேக்யார்டில் தான் அந்த பார்ட்டி நடக்குது. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இசைக்கலைஞர்கள், மாடல், சிஇஓ, கிரிட்டிக்ஸ், ஆர்டிஸ்ட்டு, டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு லேடி வந்து சார் இங்கே இருக்க சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கே, உங்கள் ஒய்ஃபை
சமைச்சாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் ஒரு பேச்சுலர், இங்கே வந்து ஏகப்பட்ட சாப்பாடு இருக்குது, ஸ்கோன், சாண்ட்விச், குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் பூந்து விளாசலாம் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ அதே சமயம் அங்கே இருக்க ஆட்கள் எல்லாருமே இங்கே இருக்க கட்டிடக்கலை ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மொரியாட்டேஜி வந்து இங்கே இருக்க எல்லா கட்டிடமும் நானாக என்னோட மைண்டில் யோசிச்சு அதுபடி நான் கட்டினது, ஆனால் இப்போ இருக்க ஆர்கிடெக்ட் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கு இருக்காரு. அதே சமயம் நம்ம மோரிசனை பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன், நான் ஒரு குவிஸ் வச்சிருக்கேன், நீங்கள் எல்லாரும் அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதோட க்ளூ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பேருக்கு உண்டான காமனான விஷயங்களை வச்சு தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து அந்த குவிஸை வந்து கொடுக்குறாரு. ரான் நீங்கள் கூட இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மணல் கடிகாரத்தை திருப்பி வச்சுட்டு போட்டியை வந்து ஆரம்பிக்கிறாரு. சொன்னே மோரிசன் வந்து இதில் காமனான விஷயம் எதுவுமே இல்லையே, லெட்டர்ஸ், பர்த்டே, பிளட் டைப்பு, ஹாபிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அதே சமயம் நம்ம மொரியாட்டேஜி வந்து அவர் வச்சிருக்கிற பைப் சிகரெட்டை வச்சு தீப்பெட்டியில் பொருத்தி ஸ்மோக் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் மண்டையை பிச்சு அதுக்கான ஆன்சரை வந்து தேடிக்கிருக்காங்க. அதே சமயம் ரான் வந்து கானன் உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து எட்டி பார்க்குறான். இதில் இருக்க 3 பேரும் 1 வருஷ இடைவெளியில் வந்து பிறந்திருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் மொமட்டோரு தான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மோரிசன் வந்து எனது மொமட்டோருவா என்ன சொல்லிக்கிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஆமாம் இது வந்து சைனீஸ் ஜோதிடத்தோட சைன் தான், அதாவது 3 வருஷத்தை வந்து பிரித்து ஒவ்வொரு அனிமலாக குறிக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வந்து மங்கி, 2வது ரோஸ்டர், 3வது டாக், இதை சேர்ந்த ஸ்டோரி தான் வந்து மொமட்டாரோ அப்படின்னு சொல்கிறப்ப மொரியாட்டேஜி வந்து ஹோ சின்ன பையா என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, உனக்கு பரிசா என்னோட ஸ்பெஷல் கேலரியை பார்க்கறதுக்கான வாய்ப்பை நான் உனக்கு தரேன், ரான் நீங்களும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ஸோ உள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் இருக்கு. சொன்னே ரான் வந்து குரோகவாவோட வீடு தானே அப்படின்னு சொல்றப்ப மொரியாட்டேஜி வந்து ஆமா இப்போ கூட ரீசெண்டாக இறந்து போனாரே அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. அதே சமயம் கானன் வந்து ஓ இங்கே பிரிட்ஜோட டிசைன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கான். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மொரியாட்டேஜி வந்து சினிச்சி உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கோம் சார், இப்போ கூட அவனுக்கு May 4th வந்து பர்த்டே, அதுக்காக நான் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மூவி டிக்கெட்லாம் எடுத்திருக்கேன், அவனுக்கு கிஃப்டாக வந்து ஒரு ரெட் போலோ ஷர்ட் கூட நான் கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே அது ஒரு நல்ல கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொரியாட்டேஜி வந்து சொல்லிக்கிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்கா சிட்டியோட பில்டிங்கோட டிராயிங்கை பார்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப அருமையாக இருக்குது, May 4th கூட நானும் சினிச்சியும் அந்த லாபியில் தான் சந்திக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை May 3rd காட்டுறாங்க. சொன்னே ரான் வந்து அந்த ரெட் கலர் ஷர்ட்லாம் போட்டு கானன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜன்னல் வழியாக நம்ம மோரிசன் வந்து ரானை வந்து வாட்ச் பண்ணிக்கிருக்காரு. ஸோ உடனே ரான் வந்து அப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒளிஞ்சிருந்ததை இவ எப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரிசன் நினச்சிக்கிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகாஷாவோட வீட்டில் வந்து நம்ம கானன் இருக்கான். பாவம் ரான் சினிச்சி இல்லாமல் ஏமாந்து போக போகிறா. ப்ரொஃபஸர் எனக்கு தெரிஞ்சு சினிச்சியோட ரோபோட் எதுவும் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவியில் வந்து நியூஸ் போட்டுக்கிருக்காங்க. என்ன போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டொயோ கெமிக்கல் கம்பெனியோட வேர் ஹவுஸில் இருந்து ஏகப்பட்ட வெடிப்பொருட்கள் வந்து திருடப்பட்டிருக்கு, 100க்கும் மேற்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட்டில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு. சொன்னே ப்ரொஃபஸர் ஆகாஷா வந்து இது பெரிய இஷ்யூவாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருக்காரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா அந்த குரோகவாவோட வீடு வந்து எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிக்கிருக்காங்க. அதே சமயம் நம்ம ப்ரொஃபஸர் ஆகாஷுக்கு ஒரு கால் வருது, குடோ சினிச்சிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. ஸோ உடனே நம்ம கானன் வந்து எனக்கு கால் பண்ணணும்னா எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தான் உங்கள் வீட்டுக்கு வர காலை எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சைட் பேசுகிறவன் வந்து நீ அந்த நியூஸை கேள்விப்பட்டிருக்கையே அந்த வெடிப்பொருட்களை எல்லாம் திருடப்பட்டதுன்னு சொல்லி, அதை பண்ணது நான் தான், உன்னோட நம்பரை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறப்ப என்னோட ஃபோன் நம்பரை எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி பரவாயில்லை ஆனால் உயிர் போனால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் என்னோட நம்பரை தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ சீக்கிரம் கிரீன் பெல்ட் பார்க்குக்கு வா, அங்கே உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்திருக்கு, உனக்கு தெரிஞ்ச சில சின்ன குழந்தைங்க இறக்க போகிறாங்க பாம்பு வெடிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கானன் அங்கேருந்து ஸ்கேட் போர்டு எடுத்து பயங்கர ஸ்பீடாக போய்க்கிருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கானனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம ஜென்டா அயூமி மிட்சிக்கு எல்லாருமே வந்து பறக்கிற ஏரோப்ளைனை வச்சு விளையாண்டுக்கு இருக்காங்க. ஸோ உடனே கானன் வந்து இதை யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப கேட்டதுக்கு ஏதோ பாம்பு வைக்கிறவன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரிமோட்டை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜென்டா வந்து நான் தான் இதை விளையாடுவேன் அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி விட்டுக்கு இருக்கான் நம்ம கானனை. ஸோ உடனே கானன் வந்து அதுக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோலை தூக்கி போட்டுடுறாங்க, அதில் இருக்க ஆண்டனாவும் உடஞ்சு போயிடுது. ஸோ அந்த ஏரோப்ளைன்
ஏரோப்ளேன் வந்து நம்ம ஜென்டாவை நோக்கி வேகமா வரும்பொழுது கானன் வந்து ரிமோட்டை வந்து கால்ல இருக்க ஷூ மூலியமா பவர் ஆஃப் பண்ணி வேகமா ஒரு எத்து விட்டுறான். ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏரோப்ளேனை பட்டு வெடிச்சு செதறிடுது. ஸோ நீ சுத்தி இருக்க எல்லா ஆட்களும் பயங்கர ஷாக்கா பார்த்துக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானனுக்கு வந்து ஒரு கால் வருது, என்னைய சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பையனை அனுப்பி விட்டுருக்கானா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னைய அவ எப்படி பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஆப்போசிட்ல இருக்க ஒரு பில்டிங்ல இருந்து யாரோ பைனாகுலர்ல வாட்ச் பண்றது நம்ம கானனுக்கு தெரியுது. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றத நல்லா கேளு, 1 மணிக்கு நெக்ஸ்ட் அட்டாக் நடக்க போகுது, பெய்கா ஸ்டேஷன்ல இருக்க பிளாசாக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ கானன் வந்து நான் ஒரு சின்ன பையன், எனக்கு எதுவும் குழு தர முடியுமா அப்படின்னு சொல்றப்ப மரத்தடியில் அது புதைக்கப்பட்டிருக்கு, போ சீக்கிரம் அப்படின்னு சொல்றான். ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்கேட் போர்டு எடுத்து கானன் பயங்கர வேகமா பெய்கா ஸ்டேஷனுக்கு போறான். அங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா பிளாசாக்குள்ள போய் அங்க இருக்க மாடியில் இருக்க கண்ணாடி வழியா பார்க்கும்பொழுது அங்க இருக்க மரத்துக்கு கீழே வந்து பெஞ்சுக்கு கீழே வந்து ரோஸ் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை வந்து ஒரு பாட்டி எடுக்கிறாங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை ஓபன் பண்றப்ப உள்ள இருந்து பூனை வருது. சொன்னே கானன் வந்து அவ என்ன குழு சொன்னா, மரம்னு சொன்னா, மரத்தோட மீனிங் ரூட்டோட மீனிங் வந்து பூனை, கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பாக்ஸுக்குள்ள தான் வெடிபாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கானன் அங்கிருந்து வேகமா போறான். ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா சிக்னல் போட்டனால அங்க இருக்க வண்டிகள்லாம் வேகமா வரும்பொழுது கானனோட ஸ்கேட் போர்டு வந்து கீழே விழுந்துருது. அதே சமயம் அந்த பாட்டி வந்து கார்ல ஏறி வேகமா போயிடுறாங்க. ஸோ கானன் வந்து ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு பயங்கர ஸ்பீடா போய்க்கிருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டோட வேகம் வந்து குறைஞ்சிடுது. காரணம் என்னன்னா நம்ம கானன் வந்து ஸ்கேட் போர்டை வந்து கீழே போட்டிருப்பான். ஸோ கானன் அங்கே பார்க்கும்பொழுது பக்கத்தில் சைக்கிள் இருக்கு. ஸோ சைக்கிள் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து போய்க்கிருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டீங்க அந்த காருக்கு முன்னாடி சைக்கிளை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் உள்ள போய் அந்த பாக்ஸ் எடுத்து செக் பண்றான். பார்த்துக்கிட்டீங்கன்னா வெடிக்கிறதுக்கு இன்னும் 25 செகண்ட் தான் இருக்கு. ஸோ கானன் அந்த சைக்கிளில் வெடிபாம்பு வச்சுட்டு அங்கிருந்து வேகமா போறான். ஸோ லேக்கு பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் சைக்கிளை வேகமா அந்த மேட்டில் ஏத்திட்டு பொத்துனவன் கீழே விழுந்துடுறான். ஸோ சைக்கிள் கீழே போய் விழுந்ததுக்கு அப்புறம் வெடிச்சு செதறுது. ஸோ அங்க இருக்க புழுதிகள் மூலியமாவே நம்ம கானன் வந்து தூக்கி எறியப்படுறான். பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் அடிச்சு நம்ம கானன் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டா அமைஞ்சிடுது. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராணு சொனோகவும் வந்து நம்ம சினிச்சிக்கு வந்து ரெட் கலர் போலோ ஷர்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிருக்காங்க. அங்க இருக்க டிவியில வந்து நடந்த பிளாஸ்டிங் சம்பவத்தை வந்து நியூஸா போட்டுக்கிருக்காங்க. ஸோ அதே சமயம் மிட்டோரி டாய் போலீஸ் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. உள்ள வந்து கானன் வந்து பெட்ல படுத்திருக்கான். ஸோ அவன் கண்முழிச்சு பார்க்கும்பொழுது அவனுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரொஃபசர் ஆகாசா, ஜென்டா, அயுமி, மிட்சுகி எல்லாருமே அங்கே முன்னாடி வந்து சந்தோஷமா இருக்காங்க. கண் முழிச்சுட்டான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம மோரிசன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள்லாம் நீ எதுக்கு தனியா போய் செஞ்ச, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னால் புத்தி வராதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கி இருக்காரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாமே நல்லா தான் இருக்கு, இவன் பிரெயினுக்கு மட்டும் ஒரு ஸ்கேன் எடுத்தா போதும், நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெகரையும் சிட்டாடோரியும் அங்கிருந்து வேகமா வந்து கானன் அந்த பாம் நடந்த சம்பவத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப எல்லா விஷயங்களையும் வந்து அவர்கிட்ட சொல்றான். சொன்ன இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வெடிபாம சைக்கிளை வச்சு நீ தனியா கொண்டு போயிருக்க, ஓகே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த சினிச்சியோட போனுக்கு வந்து அந்த கல்பிரிட் வந்து கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றான். உடனே கானன் வந்து அது எந்த டைப்பான பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து அது வந்து பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து அந்த பார்க்லயும் இதே வாட தான் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். அதே சமயம் நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து யாரோ சினிச்சியை சேலஞ்ச் பண்ணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம சிடாரோடி வந்து நான் வேணா சினிச்சியால ஜெயிலுக்கு போனவங்களோட லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜென்டா, அயுமி, மிட்சுகி எல்லாருமே வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் டாயை கொடுத்தவனை நாங்கள் வரைஞ்சிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ உடனே கானன் வந்து இது கண்டிப்பாக அவனோட ஒரிஜினல் கெட்டப்பாக இருக்காது, ஏன்னா அவன் வாய்ஸ் சேஞ்சர் மிஷினை வச்சு தான் என்கிட்ட பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். அதே சமயம் நம்ம ஆகாசா வந்து இன்ஸ்பெக்டர் சினிச்சி சால்வ் பண்ண கேஸ்லேயே உங்களை அட்ராக்ட் பண்ண கேஸ் எது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பாக எனக்கு தெரியும், அது என்னன்னா நிசிகிட்டாமா சிட்டியில் நடந்த மேயரோட கேஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் நைட்டு 25 வயசா இருக்க ஒரு லேடி வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர சமயத்தில் மேயரோட பையன் வந்து காரை வச்சு ஏற்றி அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணி மர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்தது. அந்த சமயத்தில் மேயர் வந்து பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருந்ததாகவும் ஒரு நியூஸ் இருந்தது. பட் ஆனால் சினிச்சி வந்து அதை நம்பவே இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களை துருவி விசாரிச்சான். அந்த சமயத்தில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து ஒரு சிகரெட் துண்டு அவன் கண்டுபிடிச்சான். ஸோ அதை விசாரிக்கும் பொழுது அந்த மேயரோட பையன் வந்து இது என்னோட சிகரெட் தான், நான் தான் அதை குடிச்சேன் அப்படின்னு சொன்னான். ஸோ சினிச்சி வந்து நீங்க என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த மேயரோட பையன் வந்து அந்த கார்ல உட்காந்துட்டு சீட் பெல்ட்டை போட்டு சிகரெட்டை வந்து வாயில வைக்கிறான். சொன்னே லைட்டரை எடுக்கிறதுக்காக தன்னோட இடது கை பயன்படுத்தி அந்த இதை ஓபன் பண்ண போறான். ஸோ உடனே சினிச்சி வந்து கொஞ்சம் நிறுத்துங்க, அதுல வந்து ரைட் ஹேண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு, ஆனா நீங்க லெஃப்ட் ஹேண்டோட யூஸ் பண்றீங்க, ஸோ கண்டிப்பா நீங்க பேசஞ்சர் சீட்ல தான் உட்காந்துருக்கணும், இந்த காரை ஓட்டுனது உங்க அப்பா மேயர் தான் அப்படின்னு சொல்றப்ப மேயர் வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. என்னோட போஸ்டிங்காக நான் தான் என்னோட பையனை வந்து இந்த கொலைப்பள்ளி அவன் மேல போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் மேயரை வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேயரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நீங்கள் 3 பேரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயுமி, ஜென்டா, மிட்சு கிட்ட சொல்கிறாங்க. சொன்னே அயுமி வந்து எனக்கு அவன்கிட்ட இருந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னே 3 பேர் வந்து நாங்கள் பெய்கா சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கானனோட மொபைலுக்கு வந்து
கால் வருது. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாம் வச்சவன் தான் ஃபோன் பேசிக்கிருக்கான். நீ உண்மையிலே அருமையாக கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து அந்த ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டுட்டு என்னோட பேர் மோரி கொகாரு, நான் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே சினிச்சி போனால் போகட்டும், நான் உங்ககிட்டயே சொல்கிறேன். இப்போ என்னோட அடுத்த விஷயத்தை கேளு. டொடோ சர்க்குலர் ரயில்வேஸில் 5 பாமை வச்சுருக்கேன். 4 மணிலேருந்து அது ஆக்டிவேட் ஆகும். ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் அது உயிர் பிழைக்க முடியும். சப்போஸ் கொஞ்சம் வேகம் குறைஞ்சாலும் அந்த பாம்பு வந்து வெடிச்சு சிதறிடும். நான் வேணா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், சூரியன் மறைகிறதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி விஷயங்களை சொல்லிக்கிருக்காரு. அதே சமயம் கானன் வந்து அவன் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கானனோட ஃப்ரெண்ட்ஸான 3 பேரும் ஐயூமி, மிட்சுகி, ஜென்டா எல்லாருமே வந்து ட்ரெயினில் ஏறி போய்க்கிருக்காங்க. ஸோ அதே சமயம் டொடு ரயில்வேயோட டெர்மினல் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்றாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி எல்லா டிரைவர்ட்டையும் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தப்பெல்லாம் சொல்லிக்கிருக்காங்க. ட்ரெயினுக்குள்ள இருக்க நம்ம ஐயூமி, மிட்சுகி, ஜென்டா எல்லாருமே வந்து ஒரே இடத்துல எதுக்கு இப்படி சுத்திக்கி இருக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு வந்து கால் பண்ணி பேஜஸ்ல பேசிக்கிருக்காங்க. சொன்ன கானன் வந்து பயப்படாதீங்க, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றப்ப பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து பாம்பு வச்சிருக்க விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு. சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் ஐயூமி பயங்கர ஷாக் ஆயிடுறான். சொன்ன ஜென்டா வந்து நம்ம பயப்படக்கூடாது, நம்ம எல்லாரும் டிடெக்டிவ் பாய்ஸ், அந்த பாம்பு எங்க இருக்கு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரேயும் மோரிசனும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கிளம்பி போறாங்க. ஸோ அந்த ட்ரெயினோட இஷ்யூ வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் தெரிய ஆரம்பிச்சிருது. சொன்ன ஹெலிகாப்டர் மூலியமா எல்லா விஷயங்களும் வந்து ரெக்கார்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க. அதே சமயம் நம்ம ராணு சொனோக்கோ வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ உடனே நம்ம சொனோக்கோ வந்து உன்னோட ட்ரெஸ் உண்மையிலே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சினிச்சியோட பர்த்டேக்காக தான் அவனுக்காக ஒரு மூவிக்கெலாம் நான் ரெடி பண்ணி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஓஹோ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரயில்வேயோட சீஃப் கிட்ட மீட் பண்றாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரேயும் மோரிசனும் பேசிக்கிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டட் எதுவும் இருக்கா அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப சென்டரோட சீஃப் வந்து வேகம் ஓடி வந்து சார் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார், ட்ரெயினுக்குள்ள வந்து மக்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கு இருக்காங்க, ட்ரெயினை நிப்பாட்டணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிக்கிருக்காரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க ப்ரொஃபசர் ஆகாஷா வந்து சூரியன் வேற மறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனால் இன்னும் எந்த குழுவும் கிடைக்கல, உன்னோட ஸ்கேட் போர்டை கூட இந்த சூரியனோட உதவியால தான் பண்ணேன், அது சோலார் சிஸ்டம் தானே அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. அதே சமயம் கானன் வந்து என்னது சோலார் சிஸ்டம் சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மெக்ரேக்கு நம்ம சினிச்சி வாய்ஸ்ல வந்து பேசுறான். இன்ஸ்பெக்டர் நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரெயின்ல வந்து பாம் கிடையாது, அந்த ட்ரெயினோட ட்ராக்ல தான் வந்து பாம் வச்சிருந்திருக்கணும். பிகாஸ் அது வந்து ஒரு சோலார் பாமா இருக்கலாம். சூரிய ஒளி பட்டா அந்த பாம்ல இருக்க டைமர் வந்து அதிகமாகும். அதுவே அந்த ட்ரெயின் போகும்பொழுது அந்த ட்ரெயினோட நிழல் படும் பொழுது அந்த டைம் வந்து கம்மியாகும். அதனால வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீக்கிரம் எல்லா ட்ரெயினோட ட்ராக்கையும் மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சீஃப் வந்து சிபாமா ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா லைனையும் மாற்றி விடுறாரு. எல்லா ட்ராக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ எல்லா ட்ரெயினும் வந்து வேக வேகமாக அந்த ட்ராக்குக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்பீடு ஃபுல்லாக லெஸ் ஆகுது. பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ட்ரெயினும் வந்து வெடிக்கலை. அதே சமயம் நம்ம கானனோட 3 ஃப்ரெண்ட்ஸான ஐயூமி, ஜென்டா, மிட்சுகி 3 பேர் வந்து பேட்ச் மூலியமாக கானன்ட்ட வந்து நாங்கள் பத்திரமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரேயும் மோரிசனும் வந்து 100 போலீஸ் ஆஃபீஸரோட உதவியோட டாக்ஸ் அப்புறம் பாம் ஸ்குவாட் எல்லாத்தையும் வச்சு அந்த ரயில் தண்டவாளத்தில் இருக்க பாமை வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கானன் கெஸ் பண்ண மாதிரியே 5 பாம்பு வந்து அங்கே தான் இருக்கு. அந்த 5ஐயும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து திருட்டு போன வெடிப்பொருட்கள்ல 4ல் 1 பங்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் அந்த கொலகாரன்ட்ட இன்னும் 3 பங்கு இருக்கு, நம்ம ரொம்ப சீக்கிரமா இதை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் நம்ம சிராடோரி வந்து நான் மேயரோட சன்னை பத்தி விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ண போயிருந்தேன், அவர் வந்து இன்னைக்கு காலையிலேயே யுசுக்கு போயிட்டாராம், அதனால இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றப்ப பாம் கேஸ்ல எப்படி போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம மோரிசன் வந்து அந்த கேஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து எல்லாத்துக்கும் காரணம் சினிச்சி தான், அவன் தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் நம்ம மோரிசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த வெடிவிபத்து நடந்த இடத்துல வந்து கொலகாரனோட வீடு இருந்திருக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த சில்ட்ரன் பார்க்கு கிட்ட வர்றப்ப தான் அந்த பாம் வந்து ஆஃப் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சீக்கிரம் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஸோ கொஞ்சம் சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரேயும் நம்ம சிராடோரியும் எல்லா பில்டிங்கும் செக் பண்ணிடுறாங்க. அங்க இருக்க எந்த ஹவுஸ்லுமே சந்தேகப்படுற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மோரிசன் வந்து டல் ஆயிடுறாரு. ஸோ அதே சமயம் கானன் வந்து எதுக்காக இந்த சர்க்குலர் லைன்ல வந்து பாம் வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து மேபி அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிரிட்ஜினால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது பிரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதே சமயம் நம்ம ப்ரொஃபசர் ஆகாஷா வந்து அதோ டிவியில் காட்டுறாங்களே அந்த பிரிட்ஜ் தான் அப்படின்னு சொல்றப்ப இது மொரியாட்டிஜியோட கேலரியில பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து இந்த பிரிட்ஜோட டிசைன் பண்ணது யாரு மொரியாட்டிஜியா அப்படின்னு சொல்றப்ப நம்ம சிராடோரி வந்து ஆமா அவர் தான் பண்ணாரு, 1983 வந்து அதை கம்ப்ளீட் பண்ணாரு, விலை உயர்ந்த இரும்பை வச்சு அதை உருவாக்கி இருக்காங்க, பிரிட்டிஷ்ல ஃபேமஸான ஸ்டைலா இருக்க
கற்கள் மூலியமா அதை பதிச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்காக ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்ட் சொசைட்டில இருந்து நியூ கம்மர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டும் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து ஓ சிராடோரி இவ்வளவு விஷயங்கள் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஆர்கிடெக்ட் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் கானன் வந்து யோசிச்சு பார்க்கறான், குரோகவாவோட வீடு எரிஞ்சது கூட மொரியாவோட டிசைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கானன் வந்து மொரியாவோட டிசைன் பண்ண வேற ஏதாச்சும் வீடு வந்து டேமேஜ் ஆயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து நான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராணும் சொனாக்கவும் ரோட்டுக்கு ஓரத்தில் வந்து நடந்து போய்க்கிருக்காங்க. சொன்னே ரான் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொனாக்கோ அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் இருக்கட்டும், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போற ஒரு கிஸ்ஸாத அடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அங்கிருந்து போய்க்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து பக்கத்தில் இருக்க பெய்கா சிட்டியோட பெய்கா பில்டிங்ல இருக்க தியேட்டருக்கு வந்துடுறான். ஸோ உடனே இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்னது டேமேஜ் ஆன ஃபயர் ஆன எல்லா பில்டிங்கோட டிசைனும் வந்து மொரியாடேஜியோட தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் அந்த டிசைன்ல இருந்து தான் எல்லா ஆபத்தும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிராடோரி வந்து சொல்லிக்கிருக்கான். குறிப்பாக சொல்லணும்னா குரோகவாவோட வீடு, மிசிசிமா வீடு, யாசுடா வீடு, அக்குட்சோ வீடு எல்லாமே வந்து மொரியாடேஜியோட பிளான்ல இருந்து 30s கட்டப்பட்ட பில்டிங்ஸ் தான் அப்படின்னு சொல்றப்ப உடனே கானன் வந்து அப்ப அந்த சர்க்குலர் லைன்ல இருக்க பாம்பு வந்து பிரிட்ஜை வெடிக்க வைக்கிறதா இருந்தா அந்த பிரிட்ஜும் அவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரையும் நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன் வந்து மொரியாடேஜியோட புகழை கெடுக்கிறதுக்கு தான் யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஆமா நீங்க சொன்னது உண்மைதான், அது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஆர்கிடெக்சர், அது உண்மையிலே அற்புதமானது, அதை யாரோ பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து நம்ம மொரியாடேஜிட்ட பேசியாகணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் மாட்டிட்டு வேகமாக அங்கிருந்து போறான். என் உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் நம்ம ப்ரொஃபசர் ஆகாசம் வந்து நீ ஜெயிச்சுட்டு வசினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து கார்ல போய்க்கிருக்காங்க. சொன்னி சிராடோரி வந்து இதோ இந்த பிளேஸ் தான், இந்த பிளேஸ்ல வர்றப்ப தான் பாம்பு வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருக்க லைட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிருக்கான், ஸ்ட்ரீட் லைட்டை. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மொரியாடேஜியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த பைப்ல வச்சிருக்க சிகரெட் மூலியமா ஸ்மோக் பண்ணிக்கிருக்காரு. உடனே கானன் வந்து அங்க இருக்க போட்டோவை செக் பண்ணும்பொழுது மொரியாடேஜி வந்து அது என்னோட 10 வயசுல எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து உங்க அப்பா உண்மையிலே கிரேட்டா இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஆமா அவங்க அப்பா வந்து ஃபேமஸான ஆர்கிடெக்சர், இங்கிலாந்தே வந்து புதுப்பிச்சார்னு சொல்லி அப்பெல்லாம் பேசிக்கிருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப மொரியாடேஜி வந்து என்னோட 15வது வயசுல வந்து எங்க அம்மாவோட ஒரு வில்லாக்கு போயிருந்தோம் ஹாலிடே சமயத்துல, அப்ப வந்து அங்க ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த மேன்ஷனே வந்து நாங்க கட்டி இங்க குடி வந்தோம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம சிராடோரி வந்து அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபேமஸ் ஆனீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் கானன் அங்கிருந்து வேகமா கேலரி ரூமை நோக்கி போய்க்கிருக்கான். ஸோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இருக்க பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்றான். குரோகவாவோட வீடு, மிசுமா வீடு, யாசுடா வீடு, அக்குட்சோ வீடு, அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிருக்கான். சொன்ன கானன் வந்து மொரியாடேஜி வந்து சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்கறான். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்டார்டிங் பீரியட்ல பண்ண ஆர்கிடெக்சர் எல்லாத்தையும் இப்போ பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கானன் வந்து ஷாக் ஆகுறான். அதே சமயம் இப்போ ரீசெண்டா அவர் ஸ்மோக் பண்றப்ப ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வந்துச்சு, இதைத்தான் ஐயூமி என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு கண்ணாடி பெட்டியில வந்து ஒரு ஷீல்டை பார்க்கறான். ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மை விஷன் ஆஃப் நியூ டவுன் சிட்டி ஆஃப் த நிசிகிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. சொன்னே கானன் வந்து இந்த பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து நிசிகிட்டாமா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. சொன்னே கானன் வந்து கண்ணாடி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். பார்த்துக்கிட்டீங்கன்னா உள்ள வந்து நியூ சிட்டிக்கான டிசைன் மாடல்ஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா உள்ள வந்து ஸ்ட்ரீட் லைட்டுக்கான மாடல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதே ஸ்ட்ரீட் லைட் தான் அந்த சில்ட்ரன் பார்க்ல இருந்தது, அதனால தான் மொரியாடேஜி வந்து அந்த பாம்பை வந்து ஆஃப் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இந்த வெடி விபத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் மொரியாடேஜி தான், ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியை நோக்கி போறான். ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க பழமையான கிரீடத்தில் இருக்க மேல இருக்க முடியை வந்து செக் பண்ணிக்கிருக்கான். அதே சமயம் அங்க இருக்க லைட்டர் எடுத்து பார்க்கறான். என்னது லைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிருக்கான். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மிகரேக்கு வந்து நம்ம சினிச்சி வாய்ஸ்ல நம்ம கானன் வந்து கால் பண்ணி பேசிக்கிருக்கான். எல்லாரும் வந்து கேலரிக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். ஸோ போறப்பே வந்து நம்ம மொரியாடேஜி வந்து லைப்ரரியில் இருக்க அந்த லைட்டர் எடுத்துட்டு அவர் கூடயே போறாரு. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா நசிகிட்டாமா மாடல் வந்து ஓப்பனா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மொரியாடேஜி வந்து ஷாக் ஆகுறாரு. ஸோ அதே சமயம் நம்ம சினிச்சி பேசுறது வந்து இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து ஸ்பீக்கர்ல போறாரு. நடந்த எல்லா தீ விபத்துக்கும் வெடி விபத்துக்கும் காரணம் வந்து யாருன்னா அப்படின்னு சொல்றப்ப நம்ம மோரிசன் வந்து ஒரு நிமிஷம் அது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வேற யாரும் கிடையாது, சிராடோரி தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ உடனே நம்ம மோரிசன் வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபேமஸான ஆர்கிடெக்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றது தான் சிராடோரியோட ஆசை. ஆனா மொரியா வந்து தன்னோட சின்ன வயசுலேயே ஃபேமஸ் ஆனனால அவரோட டிசைன்ஸ் எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் சிராடோரி இப்பெல்லாம் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே சினிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரிசன் சொல்றாரு. நீங்க சொன்னது எல்லாமே தப்பு, இது
எல்லாத்துக்கும் காரணம் மொரியாட்டேஜி தான் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ உடனே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன் வந்து கோவப்பட்டு இருக்காரு. அவர் பண்ண கட்டிடத்தையே அவர் எதுக்கு அழிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து அது எல்லா 30s வந்து ஸ்டார்டிங் பண்ண பில்டிங்ஸ், மேபி அதை அவர் சரியா பண்ணலன்னு சொல்லி அவர் நினைச்சிருந்திருக்கலாம். சர்க்குலர் லைன்ல இருக்க பிரிட்ஜ் அவர் கட்டினதுக்கு அப்புறம் நியூ கமர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட ஆர்கிடெக்டுக்கான பிளானை வந்து உடனடியாக செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதனால அவர் எல்லாத்தையும் ஃபாஸ்டா செஞ்சிருந்திருக்கணும். ஸோ அதில் 1-2 தவறுகள் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம். அதனால தான் அதை அழிக்கணும்னு சொல்லி அவர் பிளான் போட்டிருந்திருக்கணும். இப்போ ரீசெண்டாக நடந்த டீ பார்ட்டியில் கூட இப்போ இருக்கிற யங்கான ஆர்கிடெக்சர் யாருமே உருப்படியாகவே இல்லை, அவங்க எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ஆர்கிடெக்டையும் நான் தான் பண்ணேன், அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கர்வமாக பேசுனதா சொல்லி நம்ம கானன் சொல்லிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் கானன் வந்து அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். குருக்கோவா வீடு, மிசுமா வீடு, யர்சுடா வீடு, சுகுட்சோ வீடு, அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஸ்டைலில் வந்து அதை வந்து நோட் பண்ணி அதை வந்து செஞ்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க ஒரு குறை வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறப்ப உடனே சிராடோரி வந்து ஆமாம் நீ சொன்னது உண்மைதான், இதில் வந்து சில விஷயங்கள் வந்து சமச்சீராகவே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டேபிளில் இருக்கிற ஒரு பிளானை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப நிசிகிட்டாமாவோட டிசைன்ஸை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. மேயர் வந்து அரெஸ்ட் ஆன சமயத்தில் இந்த பிளான் வந்து அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி அதுக்காக என்னைய பழி வாங்குறதுக்காக தான் மொரியாட்டேஜி வந்து என்னைய சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அதுல இருக்க ஸ்ட்ரீட் லைட்டை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அதே டிசைன் சில்ட்ரன் பார்க்ல இருந்தது, அது அவருக்கு ஃபேவரட்னால தான் பாமை வந்து அவர் ஸ்டாப் பண்ணி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றான். ஸோ அதே சமயம் நம்ம மொரியாட்டேஜி வந்து உன்னோட கதைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து நீங்க மாறு விஷயத்துல அந்த டாய் கொடுத்த உங்களோட கெட்டப் எல்லாம் அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம சிராடோரி வந்து அந்த முடியும் அந்த கண்ணாடி எடுத்து பார்த்து இருக்கான். சோ உடனே நம்ம மொரியாட்டேஜி வந்து இது என்னோட லாக்கர்ல எல்லாம் வச்சிருந்தேன், இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த இடத்துல என்ட்ராய் வந்து இருக்கான். நீங்களே உங்க வாயால வசமா மாட்டிக்கிட்டீங்களா, இது ஒன்றும் நீங்க லாக்கர்ல வச்ச அந்த கெட்டப் கிடையாது, உங்க லைப்ரரியில இருந்த முடியும் இதுல இருக்க கண்ணாடி வந்து என்னோட கண்ணாடி, நான் தான் இதை செட் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் நம்ம மொரியாட்டேஜி வந்து அவர் வச்சிருக்க லைட்டரை வந்து யாராவது அசைஞ்சிங்க, இது லைட்டர் கிடையாது, இதுல இருக்க ஸ்விட்ச் ஆன் பண்ணனா இந்த மேன்ஷனை சுத்தி இருக்க ஏகப்பட்ட பாம்ஸ் எல்லாம் வெடிச்சு சதறிடும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது வெடிக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா உள்ள இருக்க பேட்டரி எல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைகளில் வச்சு காமிச்சிருக்கான். ஸோ இன்ஸ்பெக்டர் மிக்ரே வந்து சீக்கிரம் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொரியாட்டேஜி வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ மொரியாட்டேஜி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஒரு பில்டிங்ல நான் பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். பார்த்துக்கிட்டீங்கன்னா அது பேக்கா சிட்டில இருக்க பில்டிங்கோட போட்டோ இருக்கு. ஸோ கானன் வந்து ரானுக்கு வந்து வேகமா கால் பண்ணி கேட்டுக்கிருக்கான். ஸோ ரான் கிட்ட வந்து பேசிக்கிருக்க கொஞ்ச சமயத்திலேயே அங்க இருக்க வெடி வந்து பயங்கரமா வெடிச்சிடுது. ஸோ கானன் வந்து பயங்கர ஷாக் ஆயிரான். சொன்னே மோரிசன் வந்து போனை வாங்கிட்டு ரான் ரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான சவுண்டும் கேட்கல. அதே சமயம் கானன் வந்து நம்ம மொரியாட்டேஜியோட ஷர்ட்ல இருக்க அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு பார்த்துக்கிருக்கான். சொன்னே கானன் அங்கிருந்து வேகமா போகும்பொழுது நம்ம மொரியாட்டேஜி வந்து ஒரு நிமிஷம் சினிச்சியை பார்த்தனா சொல்லிடு, அவனுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் கொடுத்துருக்கேன், என்ஜாய் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் மூலியமா ரெஸ்கியூ டீம்லாம் அங்கே வந்துருக்காங்க. அதே சமயம் பாம்பு வெடிச்ச இடத்துக்கு வந்து நம்ம மொரியாட்டேஜி, இன்ஸ்பெக்டர் மிக்ரே, மோரிசன், சிராடோரி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. ஸோ அதே சமயம் கானன் வந்து ரானை காப்பாற்றுறதுக்காக வேகமாக ஓடிக்கிருக்கான். ஸோ கடைசியாக ரான் இருக்க பில்டிங்க்கு வெளியில் வந்து ஒரு கதவு வந்து ஜாம இருக்கு. ஸோ கானன் வந்து சினிச்சி வாய்ஸில் வந்து நம்ம ரானுக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கிருக்கான். ஹே நான் தான் சினிச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே ரான் வந்து உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்றப்ப எனக்கு எதுவும் ஆபத்து இல்லை, நீ இருக்கிற இடத்துல வந்து ஏதாச்சும் வித்தியாசமான பாக்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்து செக் பண்றான். உள்ள வந்து ஏகப்பட்ட வயர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி வயர்ஸ் பண்டில் கிடையாது, அது ஒரு பாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சுத்தி இருக்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ உடனே பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒவ்வொரு வயரா கட் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரான் வந்து பயந்துகிட்டே அவரோட சிசர் அடிச்சு ஒவ்வொரு வயரா வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 வயர் தான் மிச்சமாகுது. ஒன்று ரெட் கலர் வயர், இன்னொரு வந்து ப்ளூ கலர் வயரு. ஸோ அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மிக்ரே வந்து இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் நம்ம ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிருக்காரு. அதே சமயம் நம்ம மோரிசன் வந்து ரான் ரான் உனக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிருக்காரு. அதே சமயம் மொரியாட்டேஜி வந்து எனக்கு இந்த காதல்னாலே பிடிக்காது, உண்மையான ஆர்கிடெக்சருக்கு காதல் ஆர்கிடெக்ட் மேல தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியில் 2 வயர் இருக்கனால 2 பேரும் பயங்கர பயத்தில் இருக்காங்க. அதே சமயம் நம்ம கானன் வந்து வேற வழியே இல்லை ரான், உனக்கு பிடிச்ச வயர் ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணு,
எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் அதை சேர்ந்தே ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆண் வந்து என்ன யோசிச்சிருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவளோட ஃபேவரட் கலரும் சினிச்சியோட ஃபேவரட் கலரும் ரெட் கலர் தான். ஸோ சினிச்சிக்கு வாங்கின அந்த ரெட் கலர் ஷர்ட்டையும் வந்து அவர் நினச்சி பார்த்துக்கிருக்கா. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காணன் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறான். அதே சமயம் பில்டிங்கில் இருக்க மேலே இருக்க கற்கள்லாம் உடஞ்சி விழுகிறப்ப நம்ம காணனோட செல்லு வந்து அந்த கல்லில் மோதி உடஞ்சிடுது. அதே சமயம் ரெஸ்கியூ டீம்லாம் அங்கே உள்ளே வந்துடுறாங்க. ஸோ உடனே காணன் வந்து ராணும் அப்புறம் மிச்ச ஆட்களும் உள்ளே மாட்டிக்கிருக்காங்க, சீக்கிரம் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காணன் வந்து சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துக்கிருக்கான். மொரியாட்டிஜிக்கு வந்து ரானோட ஃபேவரட் கலர் ரெட் கலர் தான்ன்றது நல்லாவே தெரியும். ஸோ அவள் கண்டிப்பாக ரெட் கலர் தான் கட் பண்ணுவான்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ரான் சீக்கிரம் ரெட் கலரை கட் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் வந்து ஹாப்பி பர்த்டே சினிச்சி, நம்ம அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோமான்னு தெரியாது, ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயரை வந்து கட் பண்ணிடுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெடி வந்து வெடிக்காமல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவள் எந்த வயரை கட் பண்ணாங்கன்னு காட்டுறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரான் வந்து ப்ளூ கலர் வயரை வந்து கட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்கியூ டீம் எல்லாரையும் காப்பாற்றிட்டு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ரானை பார்த்ததுக்கப்புறம் மோரிசன் வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. என் மகளை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் டிவியில் இருக்கவங்க ஃபுல்லாக நம்ம மோரிசனை பேட்டி எடுக்கும் பொழுது இந்த விஷயங்களை நான் தான் பண்ணேன், நான் ஒரு ஹீரோன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே, நான் தான் ஃபேமஸான டிடெக்டிவ் மோரி கொகாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் போட்டுக்கிருக்காரு. அதே சமயம் நம்ம ரான் வந்து காணனை மீட் பண்றான். என்னாச்சு, எதுக்கு இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப உனக்கு எப்பயும் இதே வேலை தான், நீ சினிச்சியை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சினிச்சி கேஸ் விஷயமா பேச போயிருக்காராம். அவர் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்க சொன்னாரு, நீங்க எதுக்கு ரெட் வயரை கட் பண்ணாம ப்ளூ வயரை கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க வந்த மூவியும் அதுதானே காணன், எனக்கும் சினிச்சிக்கும் இருக்கிற அந்த ரெட் கலர் த்ரெட்டை எப்படி என்னால் கட் பண்ண முடியும், அதுதானே எங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மொரியாட்டிஜி வந்து பயங்கர ஷாக் ஆயிரான், நம்மளோட பிளான் வந்து இப்படி மண்ணோட மண்ணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடெக்டிவ் கோனன் த டைம் பாம்பு ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்ற மூவி வந்து முடிஞ்சிடுது. ஸோ இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டிடெக்டிவ் கோனனோட இன்னொரு மூவியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.